இளையான்குடி மாற நாயனார். இவர் சிவனடியார் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு விருந்து உபசரித்து அனுப்புவார். இறைவனோட அருளால பெரும் செல்வராகவே இருந்தார். வறுமை வந்த போதும் தொண்டை நிறுத்தாம செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் நள்ளிரவு மழை பொழிந்த வண்ணம் இருந்துச்சு. தாங்கிட்ட இருந்த நெல்லுல ஒரு பகுதியை குத்தி அடியார்களுக்கு உணவளிச்சுட்டு மற்றொரு பகுதியை வயல்ல தெளிச்சிட்டாரு. அந்த நள்ளிரவு இறைவன் அடியவர் வேடத்துல நாயனார் வீட்டுக்கு வராரு. வீட்டுல ஒரு பண்டமும் இல்ல. அடியவரோட பசியை ஆற்றணும் அப்படின்னு 2 பேரும் வழி தேடுறாங்க. அப்பொழுது மனைவி காலையில் விதைத்த நெல்லை எடுத்து வந்தால் சமைக்கலாம். அந்த நள்ளிரவுல கொற்ற மழையில ஓடினார் நாயனார். நெல்லை காலாலும் கையாலும் வாரி கூடையில் போட்டு வீட்டிற்கு கொண்டு வந்தார். ஐயோ, சமைக்க விறகு இல்லையே என்றால் மனைவி. உடனே நாயனார் வீட்டின் கூரையை பிரித்து கொடுத்தார். மனைவி முளை நெல்லை வறுத்து குத்தி சமைத்தார். கொல்லையில் இருந்த கீரையை பறித்து கறி சமைத்தார். நாயனார் சிவனடியாரை அமுது படைக்க எழுப்பினார். சிவபெருமான் ஜோதி பிழம்பாக காட்சியளித்தார்.